சிலுவை நாதரே சுவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அனைவரையும் மறுபடியுமாக பார்க்குறதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். தேவன் நம்மளை அனைவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய கிருபை போதுமாக இருக்கிறது. உயிருள்ள தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் அவருடைய கண்மணி போல் காத்து வழிநடத்துகின்றார். அதுக்காக நாம் அவருக்கு நன்றியை ஏறெடுப்போம். இன்னைக்கு காலம்பர சுமாராக 11:30 மணி போல் என்னுடைய மனைவிக்கு ஒரு மெசேஜ் ஃபோனில் வந்துச்சு. ஒரு 50 வயசு அவங்க பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெஞ்ச் டீச்சரானவர் இருதய கோளாறுனால், ஹார்ட் அட்டாக்னால் இறந்துட்டார் என்று ஒரு மெசேஜ் வந்துச்சு. இன்றைக்கு காலம்பர நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது 2வது பேஜில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்தியா தேசத்தில் 2 பேரில் ஒரு நபருக்கு கொரோனா ஆங்ஸைட்டி, இந்த பாதிப்பினால், இந்த பாதையினால் அவர்கள் குழம்பி போய் மனது உடைந்து அவர்கள் இருக்கிறதை அந்த பத்திரிகையில் நான் வாசித்தேன். 10 நாளைக்கு முன்பதாக நியூஸ் பேப்பரில் 2019 ஆண்டில் இந்தியா தேசம் முழுவதுமாக அநேக வாலிபர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்களாம். இந்த வருஷம் அதுக்கு மேலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. 4 நிமிஷத்துக்கு ஒரு நபர் தற்கொலை செய்கிறார்கள் என்று நான் வாசித்தேன். ஏனென்று பார்க்கும்போது சோர்வு, வாழ்க்கைக்கு அர்த்தம் புரியாமல் தெரியாமல், எதிர்காலத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, மனது உடைஞ்சி அவர்கள் அப்படியே உயிரை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து போறதுக்கு முன்பதாக அவருடைய திருச்சபைக்கு, உங்களுக்கும் எனக்கும் இந்த அருமையான வசனத்தை, வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். வாசிக்க கேட்போம். யோவான் புத்தகம் 14வது அதிகாரம் 1-3 வரைக்கும். சிலவர்களுக்கு இது மனப்பாடமாகவே தெரியும். யோவான் 14:1-3 வரைக்கும் வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுடைய இருதயம் கலங்காத இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவரோடு நாம் விசுவாசமாக இருக்கும்போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த காலத்தில் அற்புதமாக கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயமும் கலங்காத இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைக்கின்றார். உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் காத்துக்கொள்வார். நீங்களும் நானும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, நீங்களும் நானும் பரலோகத்தை நோக்கி செல்லும் போது, உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களையும் இந்த புறமும் அந்த புறமும் திரும்பாமல் கிறிஸ்துவே எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கும் போது, இந்த வசனத்தை நான் சிறுவனாக இருக்கும் போது மனப்பாடம் பண்ணேன். அது எதுக்கு பண்ணனாக்கா, அந்த காலத்தில் எங்கள் அம்மா சனிக்கிழமை மதியானத்தில்
அவங்க வந்து சொல்லுவாங்க, அப்பளம் வத்தல் பொரித்து வச்சுருக்கிறேன் இந்த டப்பாவில், இந்த வசனம் படித்து முடிச்சிங்கனாக்கா, பாராமல் சொன்னீங்கன்னாக்கா இந்த வத்தலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே வைப்பாங்க. அந்த வத்தலுக்காகவே நிறைய வசனத்தை படிச்சிட்டோம், அக்காகளும் நானும். இயேசு கிறிஸ்து இந்த சத்திய வாக்கை கொடுத்திருக்கும் போது நான் இதை மனப்பாடமாக செய்திருந்தாலும் இதை எனக்கு ஆழமாக புரியவில்லை. பல வருஷத்துக்கு பிறகு நான் போதகருக்கு படிக்கும் போதுதான் வெளிப்படுத்துதல் புத்தகம் 21வது அதிகாரத்தையும் 22வது அதிகாரத்தையும் வாசிக்கும் போது இந்த பட்டணத்தை பற்றி பேசுறதை நான் ஆச்சரியமாக வாசித்தேன். உனக்காக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்னாரே, அந்த இடத்துக்கு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்று வாக்களித்திருக்கிறாரே, அது என்ன இடம், எப்பேற்பட்ட இடம், எப்படி அந்த இடம் இருக்கும் என்று பார்க்கும்போது இந்த 2 அதிகாரத்திலையும் அந்த இடத்தை வர்ணிச்சு, இந்த 2 அதிகாரத்திலையும் அந்த இடத்தில் என்னென்ன இருக்குது இல்லை என்று, இந்த 2 அதிகாரத்திலையும் யார் அந்த இடத்தில் இருக்க முடியும், யார் இருக்க முடியாது என்று இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறதை நான் கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யோவான் இன்னொரு காட்சியை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய உயர்ந்த மலையில் அவரை அழைத்துட்டு போய் பரிசுத்த ஆவியானவர் அந்த புது எருசலேமை கீழே இறங்குறதை காமித்தார். அதை பார்த்த உடனே 21வது அதிகாரம் 9, 10, 11வது வருஷத்துல அவர் சொல்றார், இது ஒரு பெரிய பட்டணமாக பார்த்தார். புது எருசலேம் என்று கூறுகிறார், பரிசுத்தமான பட்டணம் என்று வர்ணிக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இது எப்படி காணப்பட்டது என்று பார்க்கும்போது ஒரு பெண் அலங்காரித்து ஜோடித்து அந்த திருமணத்துக்கு எப்படி இருந்தாலோ அதே போல் இந்த பட்டணம் காணப்பட்டது என்று அவர் வர்ணிக்கிறார். ரொம்ப அழகாக அவர் எழுதுகின்றார். இந்த வசனங்களில் 21வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனத்தை வாசிக்கும் போது புது புது என்று 4 முறை, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், எல்லாமே புதுசு என்று அவர் பார்க்கிறதை அவர் எழுதுகிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த பட்டணமானது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தப்படுற பட்டணமானது எப்படி இருக்கும் என்று நீங்க நினைக்கின்றீங்க? இது ஒரு ஆச்சரியமான ஒரு பட்டணம். வாசிப்போம். 21வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த பட்டணமானதை எதுக்கு மேலாக கட்டியிருக்கிறார்? ஃபவுண்டேஷன் 12 வித்தியாசமான விலை உயர்ந்த கற்கள்னால் 12 வித்தியாசமான லெவல்கள், அதுக்கு மேலாக இந்த பட்டணத்தை கட்டியிருக்கிறதை யோவான் பார்க்கிறார், வர்ணிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசாரியர் ஹை பிரீஸ்டருடைய மார்பில் அந்த 12 கல் இருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். யோவான் இந்த அதிகாரத்தில் 8 கல்லை பற்றி தான் பேசுகிறார். ஆனால் 12 வித்தியாசமான கல்லினால் இந்த பட்டணத்துடைய அஸ்திபாரங்கள் இருந்தது என்று அவர் எழுதுவதை நாம் வாசிக்கின்றோம். 21வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனத்திலையும் நாம் வாசிக்கும் போது இந்த பட்டணத்துக்கு 12 வாசக்கதவுகள் இருந்தது என்று அவர் கூறுகின்றார். ஒரு திசையிலையும் 3 வாசக்கதவுகள். இந்த ஒரு வாசக்கதவுகளுக்கும்
கோத்திரம், இஸ்ரேல் கோத்திரமானது பேரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி வர்ணிக்கும் போது யோவான் பார்க்கிறார், ஒரு வாசலும் ஒரு முத்தினால் செய்யப்பட்டிருந்தது என்று. அந்த வாசலுக்கு அந்த புறம் ஒரு தேவதூதர் இருந்தார் என்று அவர் அந்த காட்சியும் பார்க்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கட்டப்பட்ட பட்டணம் எப்படி இருக்குது என்று பார்க்கும்போது 4 திசையில் இருந்தும் மக்கள்கள் அவருடைய இந்த பரிசுத்தமான எருசலேமுக்கு வந்து வசிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு மூலையிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் பின்பற்றுவர்கள் அந்த பட்டணத்தில் இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். தேவதூதர்கள் வந்து எதுக்காக இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது பாதுகாக்கிறதுக்கு இல்லை. இந்த பட்டணத்திலேயோ ராத்திரி இருக்காது என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த பட்டணத்திலேயோ திருட்டு அந்த பயங்கள் இருக்காது. இருந்தாலும் அந்த தேவதூதர்கள் நீங்கள் வரும்போதும் நீங்கள் போகும்போதும் நீங்கள் வந்தது சந்தோஷம், நீங்கள் எப்போ வருவீங்க என்று கேட்டு அந்த மாதிரி விசாரிக்கிற தேவதூதர்கள். இந்த பட்டணமானது புது பூமிக்கு ஒரு தலைநகரம். உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணேன் சொன்னாரே, அது எப்பேற்பட்ட இடம் என்று நாம் வாசிக்கும் போது 22வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கப்போம். 22:2. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. 12 விதமான கனிகளை கொடுத்த ஜீவ விருட்சம் ஆனது. இந்த புறத்திலையும் அந்த புறத்திலையும் யோவான் பார்க்கிறதை அவர் எழுதுகின்றார். இந்த கனியும் அதனுடைய இலைகளும் நமக்கு பலனும் நல்ல சுகத்தையும் கொடுக்கிறதை நாம் இந்த வசனங்களில் வாசிக்கின்றோம். சில வருஷத்துக்கு முன்பதாக அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போனேன். மேரிலாண்ட் என்ற ஒரு பகுதியில் என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், சீனியர் ஸ்பைசர் கல்லூரியில். அவங்களுடைய வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ அவங்களுடைய வீடும் பெரிய வீடு, அழகான வீடு, ரொம்ப நல்ல வீடு. அவங்களுடைய தோட்டமும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ணன் இந்த தோட்டத்தில் நிறைய நேரத்தை செலவழிப்பார்கள். அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி இங்கே வா, ஒரு செடியை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு 2.5-3 அடி உள்ள ஒரு செடியை பார்த்து சொன்னார். இந்த செடிக்கு நான் நிறைய காசு கொடுத்து வாங்கினேன். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து இன்னொரு 2-3 வருஷத்தில் 6-7 அடி உயரம் ஆனப்ப கனிகள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது 6 விதமான கனிகள் கொடுக்கும் என்று சொன்னார். பரிசுத்த நகரத்தில் இந்த புது எருசலேமில் 12 விதமான கனிகள் கொடுக்கிற மரத்தை அவர் பார்த்தார் என்று இங்கே அழகாக எழுதுகின்றார். இந்த இடமானது உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கும் என்று அவர் அந்த காட்சியில் பார்க்கும்போது 22வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கின்றோம். ஒரு நதியை பார்த்தார். ஒரு அழகான நதி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வர காட்சியை பார்த்தார். இந்த நீர், இந்த நதியானது அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிறதை அவர் கண்டார். ஜீவ தண்ணீர். இந்த புதுவானம் புது பூமியில் கடல் இருக்காது என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த 2 அதிகாரத்திலையும் இந்த ஒரே நதிதான். நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்க ஒரு காரியம் நன்றாக புரியும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த இப்பொழுது இருக்க வேலை இருக்காது, நதி இருக்காது. சூரியனும் சந்திரனும் அந்த நீரும் நமக்கு உயிரை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது.
நமக்கு மாத்திரமில்லை, அந்த பறவைகளுக்கும் மிருகத்துக்கும் செடி கொடிக்கும் அது நரிஷ்மெண்ட்டை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் கிடையாது. ஏனென்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவே நம்மளுடைய உயிராக இருக்கிறார். He is a source of our life. யோவானால இந்த பட்டணத்தை வர்ணிக்க முடியல. எப்பேற்பட்ட பட்டணம் என்று வாசிக்கும் போது இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 21வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 21. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. தெளிவுள்ள பளிங்கு போல் சுத்த பொன்னால் செய்த வீதிகள் என்று இங்க யோவான் சொல்லுகின்றார். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னாக்கா தெருவெல்லாம் தங்கத்தில் பண்ணியிருக்கிறது. அந்த காலத்தில் சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை செய்யும் போது அந்த ஆலயத்தின் the flooring of the sanctuary அது தங்கத்தினால் பண்ணாராம். தெருவெல்லாம் தங்கம். இந்த நகரத்தின் மெட்டீரியல் என்னென்ன காரியத்தை வைத்து கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது விலை உயர்ந்த உள்ள சாமான்கள். எதுக்கு என்று பார்க்கும்போது இந்த பட்டணத்தை நித்தியத்துக்கு கட்டினதனால், இந்த மாதிரி விலை உயர்ந்த காரியத்தை ஒரு அழிவும் வராது இருக்கிறதுனால் இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி தேவனானவர் இந்த நகரத்தை கட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த நகரத்தை பற்றி என்ன என்று பார்க்கும்போது அதோடைய வடிவம். வசனத்தை வாசிப்போம். 21வது அதிகாரம் 16வது வசனத்தில் நமக்கு என்ன சொல்லுது என்று நீங்கள் கேளுங்கள். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த தேவதூதர் அளந்தாரம் யோவானுக்கு முன்பதாக அந்த பட்டணத்தை 12,000 ஸ்ததிகள் என்று அதை நாம் நம்மளுடைய பாஷையில் சொல்லணும்னாக்கா 1400 மைல், 2253 கிலோமீட்டர். 2 விதமாக நான் இதை பற்றி வாசித்திருக்கிறேன். சிலவங்க சொல்றாங்க இந்த 1400 மைல் நீளமும் 1400 மைல் அகலமும் 1400 மைல் உயரமாகவும் இருக்கும் என்று. சிலவங்க சொல்றாங்க இந்த 1400 மைல் அதை நாம் வகுக்கணும். அதை வகுத்தாதான் அந்த பட்டணத்துடைய முழுமையான இது தெரியும் என்று சொல்றாங்க. 1400 மைலாக ஒரு திசையிலும் இருந்தால் எவ்வளோ பெரிய பட்டணம் என்று நீங்கள் நினைக்கின்றீங்க. அது கீழே இறங்கி உட்காரும் போது கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படியே கவர் பண்ணுமா உலகத்தில். அப்படியே இது 1400 மைல் 3 திசையிலும் என்று அதை நாம் டிவைட் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட 3,17,250 ஸ்கொயர் கிலோமீட்டராக நமக்கு காணப்படுது. அப்படின்னா 563 மைல் உயரமா. ஒரு கட்டடமும் அவ்வளோ உயரமாக இல்லை. ஆனால் இந்த பட்டணமோ அவ்வளோ உயரமாக காணப்படுது. ஒரு நபர் இதை பற்றி எழுதும் போது சொல்றார், ஒரு குடும்பத்துக்கு அந்த நகரத்தில் வசிக்கிறவர்கள் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஏக்கர் நிலத்தை கொடுக்கும் போது எத்தனை பேர் வசிக்கலாம் என்று அவர் கணக்கு போடுறார். கிட்டத்தட்ட 80 பில்லியன் மக்கள் அந்த பட்டணத்துக்குள்ளார இருக்கலாம். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினேன்னு சொன்னாரே, அது அழகான ஒரு இடம், அற்புதமான ஒரு இடம், உயர்ந்த கற்களால் பண்ண ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடம்.
அதுபோல் இந்த உலகத்திலே நீங்க எந்த இடமும் பார்த்திருக்க முடியாது. அந்த பட்டணத்து போல் இந்த அண்டா சராசரத்தில் ஒரு இடமும் இல்லாத ஒரு காட்சியை யோவானுக்கு இயேசு கிறிஸ்து காமிக்கிறார். இந்த இடத்தில் உங்களுக்கும் எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு இடம் இருக்குது என்று சொல்றாரே. இந்த பட்டணத்தை பற்றி நாம் மேலும் வாசிக்கும் போது சில காரியங்களை யோவான் அங்கு காணவில்லை என்று சொல்றார். என்னென்ன காரியம் இல்லை என்று நாம் வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். 21வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு காரியம். எல்லாமே புதுசாக செய்த ஒரு இடம் என்று யோவான் பார்க்கும்போது கண்ணீர் இல்லை. அந்த பட்டணத்தில், அந்த புதிய வானம் புதிய பூமியில் வலிகள் இல்லை, கவலைகள் இல்லை, மரணம் சாவு இல்லை. பாவமானது எதை கொண்டாந்துச்சோ அதெல்லாம் இல்லை என்று யோவான் பார்க்கிறார். பரிசுத்தமான இடம், பாவம் இல்லாத ஒரு இடம். பாவத்தையும் பாவிகளையும் அழித்திட்ட பிறகுதான் இந்த புது எருசலேமானது உலகத்துக்கு இந்த பூமியில் வருது என்று நாம் வாசிக்கின்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு. நித்தியத்துக்கு உங்க உடலிலையும் என்னுடைய உடலிலையும் ஒரு நோய், ஒரு வழி இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நம்ம இது வேணாலும் பண்ணுவோமே. கொஞ்சம் வயசானாலே நமக்கு வித்தியாசமான வழிகள் வந்துவிடும். கண்ணீர் இல்லாத ஒரு இடம் என்று வேதம் கூறுகிறது. இதை பற்றி அம்மையார் எழுதும் போது சொல்றாங்க, கண்ணீர் துடைக்கப்படும் என்று எழுதியிருக்குது. இந்த வசனம் துடைக்கப்படும்னாக்கா பரலோகத்தில் போய் சிலவர்கள் ஆனந்த கண்ணீர் விடுவார்களாம், சந்தோஷப்படுவார்கள். ஒருவரை பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர்கள் ஆனந்த கண்ணீர், அதை துடைப்பார். சிலவர்கள் வருத்தத்தினால் கடைசியாக கண்ணீர் விடுவார்கள். என்னுடைய மகன் வரவில்லையே, என்னுடைய மகள் வரவில்லையே, அவர்களை நான் இயேசுவின் பிரசவத்தில் சபையில் நான் வளர்த்தேனே என்று அவர்கள் புலம்பி அழுவார்கள். சிலவர்கள் என்னுடைய கணவர் வரவில்லையே, என்னுடைய மனைவி வரவில்லையே என்று, என்னுடைய பெற்றோர்களை காணுமே என்று அவர்கள் அழுகிறதை நாம் பார்ப்போம். சிலவர்கள் என்னுடைய போதகர் காணுமே என்று வருந்துவார்கள். அந்த கண்ணீரெல்லாம் துடைத்துவிட்டு அதுக்கு பிறகு இந்த பட்டணத்தில், இந்த இடத்தில், புதிய வானம் புதிய பூமியில் கண்ணீரும் கவலையும் இருக்காது என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். என்னென்ன இந்த பட்டணத்தில் இல்லை என்று யோவான் பார்க்கும்போது இன்னொரு வசனத்தில் அவர் சொல்றாரு. இந்த பட்டணம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 21, 22. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. எதுக்காக என்று பார்க்கும்போது தேவனாக கர்த்தர் அங்கு இருக்கிறதுனால் ஆலயம் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான காரியம். பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தை பார்த்து, அந்த ஆலயத்தின் வடிவங்களை பார்த்து, அந்த ஆலயத்தில் இருக்கிற பொருள்களை பார்த்து மோசேக்கு அதை வர்ணித்து அந்த ப்ளூ பிரிண்டை கொடுத்து, இதே போல் பூமியில் ஒரு ஆலயத்தை கட்டு என்று சொல்லுகின்றார். ஒரு கூடாரத்தை. மோசேயானவனோ அந்த தேவன் சொன்ன பிரகாரமாக கட்டுறதை நாம் வாசிக்கின்றோம். பரலோகத்தில் ஆலயம் உண்டு, இங்கே உலகத்தில் தேவன் ஆலயம் கட்டு, நான் உங்க மத்தியில் இருக்கணும் என்று சொல்லி கட்ட வைத்தார். ஆனால் புதிய வானம் புதிய பூமியிலோ ஆலயம் இல்லாததை யோவான் பார்க்கிறார். ஏனென்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவே அங்கு ஆலயமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
இந்த பட்டணத்தில் இன்னொரு காரியம் இல்லை என்று யோவான் சொல்றார். சாவு இல்லை, வழி இல்லை என்று சொல்லிட்டு, ஆலயம் இல்லை, தேவன் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் இன்னொரு காரியம் பார்க்கல என்று சொல்றார். அதையும் வாசிக்க கேட்போம். இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற இடத்தில் ஒரு சாபமும் இருக்காது என்று அவர் பார்க்கிறார். சபிக்கப்பட்ட மக்களுக்களாக இருந்தார்கள் இஸ்ரேல் தேசம். இயேசுவின் வழிகளில் நடக்காமல், இயேசுவின் வழிகளை அறிந்து அது மீறினதினால் அவர்களுடைய வாழ்க்கையானது சபிக்கப்பட்டது. தேவன் அவர்களை சிதறடித்தார் என்று நாம் வரலாறில் வாசிக்கின்றோம். சாபம் நீங்களும் உங்க மேல் போட்டுக்கலாம், சாபம் மித்தவர்களும் நம்ம மேல் போடுறாங்க, சாபம் தேவனும் நம்ம மேல் போடுறார் என்று நாம் பார்க்கின்றோம். பாவம் வந்துட்ட பிறகு அந்த பூமியை தேவன் சபிக்கிறார். மனிதனுடைய முயற்சிகளை அவன் எப்படி வாழ்வான் என்று அவனுடைய வாழ்க்கை மாறி அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் வேற வேற சாபங்கள் அது தேவன் சபிக்கிறது. ஏனென்று பார்க்கும்போது கீழ்ப்படியாத பிள்ளைகளை நீங்களும் நானும் நம்மளே சபித்துக் கொள்றோம். இயேசு கிறிஸ்து அவரை கல்வாரி சிலுவையில் தொங்க போடணும் என்று அவர்கள் கூறும்போது அவருடைய இரத்தம் எங்க மேல் இருக்கட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். cursing ourselves என்று நாம் பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம சாபத்தை நம்ம மேலே போட்டுக்கிறோம் என்று பார்க்கும்போது நம்மளுடைய மனப்பான்மையினால என்னால் இதை செய்ய முடியாது, ஐ எம் நோ குட், நான் இதை பண்ண முடியாது என்று நாம் நமக்குள்ளாரே யோசிக்கிறதுனால், ஓ இவ்வளோ பெரிய காரியமாக இருக்குது, நிச்சயமாகவே நான் அந்த இடத்துக்கு போக முடியாது, அது சாபங்களாக மாறுறதை பார்க்கிறோம். மித்தவர்கள் நம்மளை சபிக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். கோபத்தினால், பொறாமையினால், இச்சையினால் மித்தவர்கள் நம்மளை சபிக்கிறதை அதையும் நான் பார்க்கின்றோம். தேவன் சொல்றார், இந்த மாதிரி கோபமான வார்த்தைகள், இந்த மாதிரி சூழ்நிலைகளாம் தேவன் மாற்றுவார். அந்த உறவுகளை தேவன் ஆஸ்வதிப்பார். அன்பான உறவுகளாக இருக்கிறதுனால் நீங்களும் நானும் ஒருத்தரை ஆஸ்வதிப்போம், ஆனால் சபிக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் சாபம் இல்லாத ஒரு இடம், அந்த இடத்தில் தேவனுடைய பிரசனம் இருக்கும் ஆலயம் இல்லாத ஒரு இடம், அந்த இடத்தில் நீங்கள் நோயின் நொடிகள் அந்த வழிகள் இல்லாத ஒரு இடம், மரணம் இல்லாத ஒரு இடம் என்று நாம் வாசித்தோம். இந்த இடத்தை உங்களுக்காக செய்திருந்தாலும் எனக்காக செய்திருந்தாலும் இதுல தகுதி பெற்றவர்கள் மாத்திரம்தான் போக முடியும். யார் போக முடியாது என்று இந்த 2 அதிகாரத்திலையும் சில வசனங்கள் வர்ணிக்கிறது. நாம் ஒரு பகுதியை மாத்திரம் வாசிப்போம். இந்த பட்டணத்தில், இந்த புதுவானம் புது பூமியில் யார் இருக்க முடியாது என்று வாசிக்க கேட்போம். 21வது அதிகாரம் 8வது வசனமும் 27வது வசனத்தையும் வாசிங்க. 8வது வசனமும் 27வது வசனமும். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யார் இங்கே இருக்க மாட்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லும் போது, இந்த பட்டியலில் நீங்களும் நானும் இருந்தால், இந்த பட்டியலில் ஒரு காரியம் நாச்சும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்ப காணப்பட்டால், நிச்சயமாகவே
உங்களுக்கும் எனக்கும் அந்த நித்தியத்தில் இந்த அற்புதமான பரிசுத்தமான பட்டணத்தில் இடமில்லை என்று வசனம் தெளிவாக கூறுறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்றது உண்மைதான். நீங்கள் கேட்டது போல் இந்த பட்டணத்தில் மாத்திரம் 80 பில்லியன் மக்கள் வசிக்க முடியும். யாருக்காக கற்றார் என்று பார்க்கும்போது எல்லாத்துக்காகவும். யாருக்காக இந்த பட்டணத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது அவருடைய சிருஷ்டிப்பு மனிதனுக்காக, மனித குலத்துக்காக. யாருக்காக மரித்தாரோ அவர்களுக்காக. யாருக்காக மரித்தார்? இந்த உலகத்துக்கே மரித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் அப்படி இருந்த போதும் இந்த பட்டணத்தில், பரிசுத்தமான பட்டணத்தில் யார் இருக்க முடியாது என்று நாம் வாசிக்கும் போது 3 காரியத்தை நான் உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் என்று நான் ஆசிக்கின்றேன். சாஸ்திரஸ், பில்லி சூனியம் செய்கிறவர்கள், அசுத்த ஆவியை அவர்கள் கன்சல்ட் பண்ணுறவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் என்று. இங்கே ஒருவேளை சொல்லணும், நான் கிறிஸ்துவன், பில்லி சூனியம் எல்லாம் வைக்கிறது இல்லை, அசுத்த ஆவியை நான் அதோட தொடர்பு இல்லை என்று. எனக்கு தெரியல, நீங்கள் பேப்பரை வாசிக்கும் போதோ ஒரு மேகசினை வாசிக்கும் போதோ இல்லை என்று பார்க்கும்போது இன்டர்நெட்டில் எதை ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதை நீங்கள் வாசிக்கிறீங்க? சிலவங்க கிறிஸ்தவங்களும் சரி எல்லாம் சரி, இன்றைக்கு எப்படி என் வாழ்க்கை இருக்கும் என்று ஒரு சின்ன சின்ன பகுதிகள் இருக்கிறது. அதை பார்த்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்று ஜோசியக்காரர்கள் சொல்கிற காரியத்தை நாம் வாசித்து நம்மளுடைய நாளில் இதை செய்யலாம் அதை செய்யக்கூடாது என்று நாம் சில சமயம் யோசிக்கிறது உண்டு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கல்யாணத்துக்கு என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. கால கல்யாணம். அது எப்பொழுதும் போல் பெண் வரத்துக்கு கொஞ்சம் நேரமாச்சு. இந்த இடத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகம் நேரம் எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அவங்க தாப்புனார், பெண்ணுடைய தாப்புனார் பின்னாடி நாங்கள் ஒரு 7-8 போதகர்கள் பின்னாடி இருந்தோம். அந்த அறையில், பின் அறையில் சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மகன், நீங்கள் கோச்சிக்காதீங்க. என்னையை பார்த்து சொல்லுவார், பாஸ்டர் எப்படி இருந்தாலும் ஒரு 11:30 மணிக்கு உங்கள் செர்மனை முடிச்சிருங்க. முதல் 2-3 வாட்டி சொன்னப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க ஐயா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நம்ம முடிச்சிடுவோம், எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடுவோம். ஒரு 4வது 5வது வாட்டி அதே பின்னாடி சொன்னார், பாஸ்டர் எப்போ தொடங்கினாலும் 11:30 மணிக்கு நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க நானும் சொன்னேன். ஒரு மூத்த போதகர் என் பக்கத்தில் இருந்தார். மேவால் எதுக்காக 11:30 மணிக்கு முடிக்கணும்னு சொல்கிறாருன்னு தெரியுமா அப்படின்னாரு. தெரியலையே பாஸ்டர், 12 மணிக்குள்ளே தாலி ஏறணும், நல்ல நேரத்துக்குள்ளே முடிகிறதுக்குள்ளே தாலி ஏறணும், அதனால தான் அவர் 11:30 மணிக்கே முடிங்க 11:30 மணிக்கே முடிங்க அப்படின்றாரு. இது எங்கே நடந்தது என்று பார்க்கும்போது திருச்சபையில் விசுவாச பிள்ளைகள் மத்தியில். கல்யாண நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையில் வரும், இல்லைனாக்கா ஒரு லீவு சமயத்தில் வரும். இப்பொழுது புதன்கிழமை வருது. அந்த ஹிந்துஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ, எந்த நல்ல நாளன்னு குறிக்கிறாங்களோ, அதே சமயத்தில் 100கணக்கான கிறிஸ்துவ அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் கல்யாணம் நடக்கிறத நான் பார்க்குறேன். அசுத்தமான ஆவிகளோட, ஜோசியர்களோட நீங்களும் நானும் அதையெல்லாம் நாம் எண்ணித்து அதை கவனம் செலுத்து அது பிரகாரமாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கும் போது அந்த நபரானவர் நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி பரலோகத்திற்கு நித்தியத்தில் இடமில்லை என்றுதான் இந்த வசனமானது சொல்கிறது. இன்னொரு காரியம் பார்க்கும்போது பயப்படுறவர்கள் அங்க இருக்க மாட்டார்களாம், அவிசுவாசிகள். அந்த பயல் அடிக்கும் போது அந்த சாயந்திர வேளையில் சீடர்களோ பயந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பி எங்களை காப்பாத்துங்க என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், எதுக்கு பயப்படுறீர்கள், உங்களுடைய விசுவாசம் எங்க என்று அவர் கேட்கின்றார். பயப்படுறவர்கள் அங்க இருக்க மாட்டார்கள் என்று சொல்லும் போது அவிசுவாசிகள், பயப்படுறவர்கள் அங்க இருக்க மாட்டார்கள் என்று சொல்லும் போது விசுவாசத்தில் குறைந்தவர்கள், பயப்படுறவர்கள் அங்க இருக்க மாட்டார்கள் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்படுறவர்கள்.
இருக்க மாட்டார்களாம். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது பொய் சொல்கிறவங்க இருக்க மாட்டாங்களாம். இதெல்லாம் நம்ம ரொம்ப லேசாக நினச்சிக்கிறோம். குலகாரன் இருக்க மாட்டான்னு அது தெளிவாக புரிஞ்சிடுச்சு நமக்கு. அந்த விபச்சாரம் பண்ணுறவன் இருக்க மாட்டான் என்று, மித்த தேவர்களை வணங்குறவன் இருக்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது, அதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் பொய் சொல்கிறவன் இருக்க மாட்டான் என்று வேதம் சொல்லும் போது அதெல்லாமா பெரிய காரியம் என்று யோசிக்கிறோம். உலகத்தில் சில நாடுகளில் நான் இருந்திருக்கிறேன், பல தேசத்துக்கு போயிருக்கிறேன், பல கோத்திரங்களோட நான் சில நாட்களும் மாதங்களும் வருஷங்களிலும் இருந்திருக்கிறேன். ஆனால் தமிழ் கலாச்சாரத்தில் தான் அதிகமாக போய் சொல்கிறோம் உலகத்தில். அது ஏன்னு பார்க்கும்போது, நல்லா இருக்கிறீங்களான்ட்டு நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கணும்னு கேட்டாலும் அவன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவோம். அது நம்மளுடைய கலாச்சாரம், கல்ச்சுரல் லைஸ் என்று கூறுறார்கள். சாப்பிட்டீங்களான்னு கேட்டாக்கா சாப்பிடாட்டினாலும் நீங்கள் உபவாசம் இருந்தாலும் அன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பதில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார், உங்களுடைய கல்ச்சரில் இருக்கிற அந்த அசுத்தங்களை, அந்த உங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற அந்த தீமையான காரியத்தை நீங்களும் நான் ஒதுக்கி வைக்க வேண்டும். உங்களுடைய நாவல இருந்து, உங்களுடைய மனதிலிருந்து உண்மையான காரியத்தை மாத்திரம் பேச வேண்டும். பொய் சொல்றவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த புது எருசலேமில் உங்களுக்காகவும் எனக்காகவும் கட்டப்பட்ட ஒரு பட்டணத்தில் வானத்தையும் பூமியும் அற்புதமாக வித்தியாசமாக சிருஷ்டித்த பிறகு யார் இந்த பட்டணத்தில் ஒரு நபராக இருக்க முடியும், நித்தியத்துக்கு இருக்க முடியும் என்று வசனம் என்ன சொல்லுது என்று நாம் வாசிக்க கேட்போம். 21வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் தெளிவாக சொல்றார் யார் இருக்க முடியும் என்று. வாசிப்போம். ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஜெயம் கொள்றவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. The overcomers, பாவத்திலிருந்து ஜெயம் கொள்றவன், அசுத்தமான காரியத்திலிருந்து ஜெயம் கொள்றவன், கலாச்சாரம் பிரச்சனையிலிருந்து ஜெயம் கொள்றவன், உறவிலிருந்து ஜெயம் கொள்றவன், பழக்க வழக்கங்களிலிருந்து ஜெயம் கொள்றவன், கோபத்திலிருந்து ஜெயம் கொள்றவன், பொறாமையிலிருந்து ஜெயம் கொள்றவன். ஜெயம் கொள்றவனுக்கு பல ஆசீர்வாதங்களை 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் இதே புத்தகத்தில் தேவன் ரொம்ப அழகாக சொல்றார். ரெவலேஷன் 2, 3 நீங்கள் பிறகு வாசிக்கும் போது ஜெயம் கொள்றவனுக்கு புது நாமத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஜெயம் கொள்றவனுக்கு வெள்ளை அங்கியை கொடுத்து இயேசு கிறிஸ்துவுடைய பிரசனத்தில் இருக்கிற வாய்ப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ஜெயம் கொள்றவனை பார்த்து பிதாவிடம் ஒன்று இயேசு கிறிஸ்து இந்த மகளை தெரியும் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஜெயம் கொள்றவன் எப்பேற்பட்ட மனிதனாக இருப்பான் என்று பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்தில் தூண்களாக இருப்பார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஜெயம் கொள்றவன் பரலோகத்தில் இருப்பான். அவன் தேவனுடைய மகனாக, தேவன் அவனுடைய தேவனாக, தகப்பனாராக நித்தியத்துக்கு இருப்பாங்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். யார் இந்த பட்டணத்தில் இருக்க முடியும், யார் இந்த பட்டணத்தில் வசிக்க முடியும் நித்தியத்துக்கு என்று வாசிக்கும் போது இன்னொரு வசனம் தெளிவாக சொல்லுது. 21வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். 21, 27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்களாம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிற மக்கள் மாத்திரம் அங்கே இருப்பார்களாம். ஜீவ புத்தகத்தை பற்றி நாம் வாசிக்கும் போது தானியேல் புத்தகத்தில்
அது ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி இருக்கிறதை பார்க்குறோம். அதை அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு சமயத்தில் திறக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஜீவ புத்தகத்தில் யார் பேர் எழுதப்பட்டிருக்கும், எப்பொழுது எழுதப்படும் என்று நாம் வேதத்தையும் அம்மையாருடைய எழுத்துக்களும் வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக தெரியுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்று அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் போது, உலகத்தை நாம் விட்டுவிட்டு அவருடைய வழிகளில் நாம் நடந்து கொண்டிருக்கும் போது, அந்த சமயத்தில் உங்கள் பேரும் என்னுடைய பேரும் அங்கே ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் என்று வாசிக்கின்றோம். அம்மையார் ரொம்ப பலமுறை இதை ரொம்ப கவனமாக கேட்கும்படியாக எழுதுகிறாங்க. Do not allow your name to be blotted out. உன்னுடைய பேரை அழிக்காமல் நீ பார்த்துக்கொள். ரெவலேஷன் 3வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது என்று பார்க்கும்போது, தேவன் சொல்றார், உன்னுடைய பேரை நான் அழித்து போடுவேன். ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிற பேரை தேவனானவர் அழித்திருவார். ஏனென்று பார்க்கும்போது, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கும் போது, இந்த புறத்திலும் அந்த திசையிலும் திரும்பி நம்மளுடைய சொந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்கும் போது, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, உங்களுடைய பேரையும் என்னுடைய பேரையும் அந்த புத்தகத்திலிருந்து எடுத்துருவார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஜீவ புத்தகத்தில் நம்மளுடைய பேர் இருந்தால் நீங்களும் நானும் இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் ஒரு நபராக இருப்போம் என்றுதான் இந்த வசனம் சொல்கிறது. கடைசியாக, யார் இந்த புது வானம் புது பூமியில், யார் இந்த புது எருசலேமில் ஒரு அங்கத்தினராக இருக்க முடியும், ஒரு சிட்டிசனாக இருக்க முடியும்? உங்களுக்காகவும் எனக்காகவும் கட்டப்பட்ட பட்டணமானது நீங்கள் இருப்பீங்களா, நான் இருப்பேன் என்று கேள்வி கேட்கும் போது, யார் இருக்க முடியும் என்று இன்னொரு வசனம், கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனையின்படி சேரவன் பாக்கியவான். நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனையை முழுமையாக, நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனையை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தாப்புல கை கொள்ளும் போது, நீங்களும் நானும் அந்த கதவுகளில் நுழைந்து வருவோம் என்று அந்த ஜீவ விருட்சங்களில் நாம் சாப்பிட்டு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்காத வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சிலவர்கள் நம்ம மத்தியில் தேவனான் அந்த கற்பனையானது சிலுவையில் அறையப்பட்டது என்று சொல்கிறார்கள். சிலவர்கள் இந்த கற்பனையானது பழைய ஏற்பாட்டு கற்பனைகள், இந்த காலகட்டத்துக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த கற்பனையானது பவுல் அப்போஸ்தலர் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி புத்தகத்தில், கடைசி அதிகாரத்தில் தெளிவாக சொல்ற வசனம் என்னென்று பார்க்கும்போது, தேவனுடைய கற்பனையை கைக்கொள்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது, இந்த பட்டணத்தில் உங்களுக்கும் எனக்கும் நித்தியத்துக்கு ஒரு இடம் இருக்குது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் உடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது, பவுல் அப்போஸ்தலர் எபிரேயர் புத்தகத்தில் 11வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு அருமையான வசனத்தை சொல்றார். 11:10 நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். எதுக்காக ஆபிரகாம் காத்திருந்தார் என்று பார்க்கும்போது, தேவனால் கட்டப்பட்ட ஒரு நகரத்துக்காக காத்திருந்தாராம். புறப்பட்டார், அந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டார். ஒட்டகம் மேலேயும் அந்த கழுதைகள் மேலேயும் அந்த ஜாமான்லாம் வச்சுட்டார். எங்கே போகிறீங்கன்னு கேட்டாக்கா, தேவன் நடத்துகிற இடத்துக்கு போகிறோம் என்று சொல்கிறார். சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம், இதெல்லாம் ஒரு பதிலா? எங்கே போகிற, தெரியாத இடத்துக்கு எதுக்கு போகணும்? இவ்வளோ வசதியை விட்டுட்டு எதுக்கு போகிற? குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எதுக்கு போகிற? ஆனால் எங்கே போகிறேன் என்று அவருக்கு சொல்ல முடியல.
ஏன் பார்க்கும்போது இந்த பரிசுத்தமான பட்டணத்தை, யோவான் பார்த்த பட்டணத்தை, இந்த புதிய வானம் புதிய பூமியின் தலைநகரத்தை, இந்த அற்புதமான கட்டின பட்டணத்தை தேவன் அந்த காட்சியை ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பட்டணத்தை நோக்கி அவர் நடந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். என்ன பிரச்சனை என்று பார்க்கும்போது, உங்களுக்காக ஒரு பட்டணத்தை, ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பத்திரத்தில் உங்கள் பேரை போட்டுட்டார், என் பேரை போட்டிருக்கிறார். எல்லா பேருடைய கண்ணீரை துடைத்து விட்டு இயேசு கிறிஸ்து மாத்திரம் நித்தியத்துக்கு கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பார். என் பேரில் கட்டின வீடு, அந்த வீட்டில் நான் இல்லாத போது அந்த இடத்தில் வேற யாரும் இருக்க முடியாது. நித்தியத்துக்கு அந்த இடம் காலியாக இருக்கும். அந்த புறம் போறப்பெல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து பார்த்து, இவனுக்காக நான் என்னென்னலாம் செய்திருக்கிறேன், எவ்வளோ நேசித்தேன், எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தேன், எத்தனையோ முறை போராடி இருக்கிறேன், பரிந்து பேசியிருக்கிறேன், வராம போயிட்டானே என்று கண்ணீர் விட்டு அழுவார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு இடத்தை ஆய்ந்து பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனது இருதயம் கலங்காமல் இருக்கும்படியாக, உங்களையும் என்னையும் ஆச்சரியப்படுத்தணும் என்று, அதுக்காக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும், வித்தியாசமாக ஆசீர்வதிக்கணும், அதுக்காக உலகத்திலையும் அந்த சராசரத்திலையும் இல்லாத ஒரு பட்டணத்துக்கு உங்களையும் என்னையும் அதில் வசிக்க வேண்டும் என்று அந்த திட்டம் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது, நீங்களும் நானும் அவருடைய ஜீவ புத்தகத்தில் அந்த எழுதியிருக்கிற பேரை அழைத்து போடாமல் காத்துக்கொள்ளும் போது, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடைய நித்தியத்துக்கு நாம் அதை பார்த்து நாம் செல்லும் போது, நிச்சயமாகவே நித்தியத்துக்கு நீங்களும் நானும் அங்கே இருப்போம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்தணும் என்று நாம் ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நானும் என்னுடைய குடும்பமும் இந்த இடத்தில் இருக்கணும் என்று தினமும் ஆயத்தம் செய்வோம். தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காக நன்றி ஐயா. எங்களுக்காக பல காரியங்கள் செய்திருக்கிறீர். இன்னொரு அற்புதத்தை எங்களுக்கு செய்திருக்கிறீரே. நீங்களும் உங்களோட நாங்கள் நித்தியத்துக்கு இருக்கணும் என்று ஆசிக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த உலகமானதை நாங்கள் பிடித்து கொண்டு இல்லாமல், இந்த ஆசபாசங்களை நாங்கள் விற்று எங்களுடைய கண்ணோட்டமெல்லாம் அந்த நித்தியத்தில் நீர் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று, எங்களுடைய இருதயமெல்லாம் அந்த நித்தியத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்திடலாம். அந்த பரிசுத்தமான பட்டணத்தில் பரிசுத்தமானவர்கள் மாத்திரம் இருக்க முடியும் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். அப்பா, எங்களை அந்த இடத்துக்காக ஆயத்தப்படுத்திடலாம். உமது பிரச்சனத்தில் நாங்கள் இருக்க வேண்டும், வழி நடத்திடலாம். உமது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் அனைவருக்கும் நீர் நிறைவாக தினமும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் எங்களுடைய வாஞ்சிகளை நீர் பூர்த்தி செய்துள்ளோம். அப்பா, தேவைகளை நீர் சந்தித்துள்ளோம். உமது பிள்ளைகளை நீர் எங்களை குடும்பமாக உமது சேற்றின் கீழ் நீர் வைத்து எங்களை நீர் அற்புதமாக வழிநடத்த வேண்டும் என்ற உமது கரம் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற இயேசுவின் நாமத்தில் கெஞ்சிடாடுகிறோம் பரம்பிதாவே. ஆமேன். பிதாவின் அன்பும் கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் அசைவாடலும் உங்களுடைய என்னுடைய உங்களுடைய குடும்பத்தோடையும் என்னுடைய குடும்பத்தோடையும் இன்றும்
என்றும் இருப்பதாக. ஆமேன்.